அது டாக்டர் மோகன் பையன் வந்து கன்வெர்ட் பண்ணி சமஸ்கிருத ஸ்லோகம் அந்த அவருடைய சாங் போர்ஷன் டிரான்ஸ்லேஷன் வச்சு பிரிண்ட் பண்ணி பேர் ஒன்றும் போடக்கூடாது, என் பேர் வரக்கூடாது, என்னுடைய படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டால் அப்படி சொன்னாலே தவிர செஞ்சுதான் வரும். எனக்கு 20 பேப்பர் எனக்கு வந்து எங்கள் ஆட்ட வந்து யாரும் அந்த இது மெட்டூர் பேப்பர் அண்ட் மில்ஸ்லேருந்து அவர்கிட்ட சொல்லி 20 ரீம்ஸ் ஆஃப் பேப்பர் அதை வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்படித்தான் போச்சு. பிரிண்ட் பண்ணி போச்சு. எல்லாருக்கும் அமிச்சேன். நான் நிறைய பேர் அமிச்சேன். இன்னும் கொஞ்சம் அது அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாக்கி வச்சுருக்கேன் நான் ரெஃபரன்ஸு. அது வந்து சாதாரணமாக இருந்துச்சு, கொஞ்சம் அலங்காரமாக இருக்கணும். ஏன்னா கண் பார்வைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு பேசுறதுக்காக 2000 இப்படி போட்டேன். ஏன்னா அவள் அப்போ இல்லை, 2020 இல்லை, அவள் இல்லை இல்லையா, நானே போட்டு ஒரு மாதிரி ஒன்று விடக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கிய பரிபாலிக்கணும், முடிஞ்ச மட்டும் பரிபாலிக்கணும். அவள் என்ன சொன்னா, 2 கையும் தூக்கிட்டு லட்சமாக போகணும், இப்படியே சொன்னேன். 2 கையும் தூக்கிட்டு லட்சமாக போகணும், குழந்தைகளுக்கு போகணும், ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு அவள் சொன்னா. அது அவளுக்கு புரியாத நீ கவலைப்படாது. இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி, நான் கலவரப்படி கொடுத்தேன், ஒன்றும் மாட்டேன். ஆமாம், குருஷேத்தாட்டு கோபிநாத்ஜி வந்து குருஷேத்தால கோபிநாத்ஜி ஒரு பேர், அவர் வந்து சொன்னார், விஸ்வநாத்ஜி அவர் சொன்னார், இங்கிலீஷ் அவள் தேவைப்படலை அப்படின்னா. அப்போ ஆப்ரியா கண்டுபிடித்தேன். அப்போ வந்து ஆப்ரியா முதல்ல குருஷேத்தான் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சாக்கு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஆப்ரியா அனுப்பிச்சேன். இது நடந்தது. உங்கள்கிட்ட தான் சொன்னால இதை விட வரல, அட்லாட்ட வர முதல் நான் வரல ராத்திரி. அட்லாட்ட நீங்க வரக்கூடாது. எந்த ஊர்ல? இதுல இப்ப என்ன கார்வேட் நகர்ல. கார்வேட் நகர் 1970 அங்க என்ன இடம் ஞாபகம் இருக்கு? கார்வேட் குளம் இருக்கு. அந்த குளத்தை ஒட்டி ஒரு சின்ன குளத்தை ஒட்டி சின்ன குடிசை. அந்த குடிசையில இருந்தா ஸ்ரீகண்டன் இருந்தா, பாலு இல்ல, வேதப்பிரியா இருந்தா, 2 பேர் இருந்தா. ராத்திரியே இது இந்த நாற்ப கட்டில போட்டுட்டு அதில் உட்காண்டா. இது 2 கட்டு தாம்ப கட்டு அதில் போட்டு உட்காந்துருந்தா. ராத்திரி 10:30 மணி. அவன் வந்து ஸ்ரீகண்டன் இங்கே ஏதோ ரத்தம் பெறாமல் இருக்குன்னா, ஓ எலிகளை கட்டிருக்கும், நீ நிறைய எலிகள் நிலமாட்டு இருக்கணும் அப்படின்னா ரத்தம் நம்ம பற்றி கட்டிருக்கோம். இது சமாச்சாரம். அதுக்கப்புறம் நான் அப்பவே ஒன்றுமா கொஞ்சம் இருந்துட்டு இங்கே இந்த விஸ்வநாத்ஜி சொன்னார், இதுக்கு கீதா கூட்டு என்ன போச்சு அப்படின்னார். அப்போ சொன்னா, நான் சன்னியாசி, நீங்கள் தான் கிரகஸ்தா, நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் தான் செய்யணும். சன்னியாசி என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறேன் கேட்கோ, க்ஷேமமாக இருக்கும். செய்யும்போது சின்னவங்க காலையில் வச்சுன்னு என்ன நீங்கள் செய்யுங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னா லட்சமாக போகணும்னு சொன்னேன். இப்போ இதை வந்து நம்ம தான் செய்யணும். கிட்டத்தட்ட 2000 மிஸ் ஃப்ரீபாயிடுச்சு. ஃப்ரீபாயிட்னா கொசுக்கடி மாதிரி, அதுக்கு மேலே கிடையாது. நம்ம வந்து 20 லட்சம் போகணும். அவள் லட்சமாக போகணும். அவள் வாக்கில் வந்து லட்சமாக போகணும்னு சொன்னது. இது வந்து அவள் புரிஞ்சுப்பாளா அப்படின்ட்டு நீ கவலைப்படாத. அவள் வயசானப்போ புரிஞ்சுப்பாள், அதை அப்படியே கொடுத்துடும் அப்படின்னே சொன்னான். இதே வார்த்தை சொன்னான் என்கிட்ட. ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தா. குருக்ஷேத்திரம் போயிட்டு வந்தாரு.